வணக்கம். வீட்டில் உள்ள நபர்களுடைய குணங்கள் எப்படியோ அப்படிதான் நாயும் வளர்கிறது, குழந்தையும் வளர்கிறது. அவருடைய குணங்கள் இந்த குழந்தைக்கு பிரதிபலிக்கும், நாய்க்கும் பிரதிபலிக்கும். அப்படித்தான் வளரும். அது உண்மை. அது அதனுடைய வீட்டினுடைய நபர்களுடைய குணங்களுக்கு தக்கது தான் நாயினுடைய குணமும் இருக்கிறது, குழந்தையினுடைய குணமும் இருக்கிறது. இது ஒரு நிசந்தம், உண்மையான நிலைதான். அடியேன் கண்டு இருக்கிறேன் அதனுடைய குணங்களை. எப்படின்னா, ஒரு எதிர்த்தாப்பில் ஒரு குழந்தை இருக்கிறது. அது போகிற வாரங்களெல்லாம் கல்லை விட்டு எறியுது, அசிங்கமாக பேசுகிறது. அதை செல்லமாக அதை நினைத்து கொள்கிறார்கள். அது அனைவரையும் அப்படி செய்கிறது. அதை கண்டிக்கிறதில்லை. அப்படித்தான் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அப்படி வளரும்போது என்ன ஆகும்னா, நாளைக்கு அதே குழந்தைதான் நிர்மலனாகும், மூடனாகும், பெரிய ரவுடியாகும். நாம் எப்படி வளைக்கிறோமோ அப்படி தான் அந்த குழந்தையினுடைய செயல்பாடும் அமைகிறது. அதுதான் உண்மை. அதை யாரும் உணர்வதில்லை. தன் குழந்தை செல்ல குழந்தை அப்படிங்கிற மாதிரி எண்ணப்படுகிறார்கள். அதே குழந்தை தான் நாளைக்கு சீரழியும், சிந்தாளப்படும், முட்டிக்கிறோம். அது நாயினுடைய நிலையில் ஒரு ரவுடி வீட்டில் வளர்ந்தால் ரவுடியாகத்தான் இருக்கிறது. அது ரவுடியாகத்தான் அந்த நாய் இருக்கிறது ஒழிய சாந்தம் அதில் அந்த நாயிடம் இல்லை. காரணம், அவர்களுடைய வளர்ப்பு, அவருடைய பண்பு அந்த நாய்க்கு ஊடுருவி அவர்கள் செய்யும் சேட்டையாகவே அந்த நாயும் இருக்கிறது. அதே போல தான் இந்த குழந்தை ஒரு நல்ல ஒரு வீட்டில் வளரும்போது நல்ல பண்போடு வளர்கிறது, நல்ல செயலோடு வளர்கிறது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு அலட்சியமான, அது ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாலும் சரி, எல்லாத்துக்குமே அலட்சிய குணங்கள் உண்டு. ஏழைக்கும் உண்டு, பணக்காரனுக்கும் உண்டு. அது ஏழை தான் யோக்கியம்னு சொல்ல முடியாது. ஏழைகளையும் ரொம்ப ஏழைகளையும் அயோக்கியமான சிந்தனையும் அலட்சியமான போக்கு உள்ளவர்களும் அதிக பேர் உண்டு. ஆனால் இதில் செல்வந்தான் செல்வம் இல்லாதவன் கணக்கில்லை. ரெண்டு இடத்துல வளரக்கூடிய, ஏன்னா உயர்ந்த செல்வமான வீட்டில் வளரக்கூடியவன் மகானாக கூட இருக்க நேரிடுகிறது. அதே மாதிரியா இப்படி உள்ள கீழே உள்ள வீட்டில் வளரக்கூடிய குழந்தையும் சீரழிந்து மேலும் சீரழிய நிலையை ஏற்படுத்துகிறது. இரண்டும் நடக்கும்.